நம்மோடு கூட இருந்து எல்லா கிரியைகளையும் செய்து வருகிறார். நாம் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள அநேகர் வந்து பாவிகள். நம்ம ஒவ்வொருத்தரும் பாவம் இல்லை என்பதுனா நம்ம வஞ்சிக்கலாக இருப்போம்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம எல்லாருமே பாவிகள் தான், தேவ மகிமையற்றவர்களாகி நம்ம இருக்கிறோம். இந்த காலங்களில் இன்னும் அதிகமான பாவத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படணும். ஏன்னா மன்னிக்கப்படலைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய பாவங்களும் நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், சிந்தனைகள் எல்லாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படணும். கல்வாரிகளை வச்சு நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரை நாம் பெற்றுக்கொள்ளணும். அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நாம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வார். அப்போ தான் நம்மளும் ஏற்றுக்கொள்ள முடியும். எது மூலமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரை ஜபத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளலாம், வேத வசனத்தின் மூலம் ஏற்றுக்கொள்ளலாம், கண்காணிகள் மூலமாக ஏற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி காரியங்கள் சபைகள் மூலமாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதுலேயும் சபைகளில் கூட பாருங்கள், நல்ல சபைகள் இருக்குது, கள்ள சபை போதகங்கள் உண்டு. கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. கிறிஸ்து நமக்கு பிரதானம். அப்போ அவரை வச்சு தான் வாழ முடியும். நம்ம கை கால் அசையணுன்னா கூட அவரால் தான் அசைக்க முடியும். ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், என்னை எல்லாமே உங்களால் ஒன்று செய்ய இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்க சொல்லிட்ட பிறகு நமக்கே அது தெரியும். சிலர் நினைப்பாங்க, நம்மளுடைய பலத்தில் தான் நம்ம ஜீவிக்கிறோம், நம்ம சம்பாத்தியத்தில் தான் நம்ம ஜீவிக்கிறோம், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் இருக்கிறோம் அப்படி நினைப்பாங்க. அப்படிலாம் எல்லாமே கிடையாது. எல்லாம் பொய் தான், எல்லாம் மாயை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயாக இருக்குதுன்னு பிரச்சனை சொல்கிறார் இல்லையா? அதன்படி நம்ம என்ன செய்கிறோம்? மாயான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நாமே திருப்திப்படுத்திக்கிறோம். அதுதான் உண்மை. அதனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரையே சார்ந்து வாழணும். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும். நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும், அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் 2 Corinthians 3:2 கூட நம்ம கிறிஸ்துவின் நிருபமாக, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபம்னு 2 Corinthians 3:2 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாருங்கள், நம்ம இறுதியங்கள் என்ன செய்யணும்? எழுதப்படணுமா நம்ம கிறிஸ்துவ நிருபம்னு. அப்படி இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும், நம்ம யார்? நம்ம நிருபம், கிறிஸ்துவ நிருபம் நம்ம நினைக்கணும். அது மட்டும் இல்லை, அது மாதிரி அபியாசப்படுத்தணும். நம்ம அபியாசப்படுத்திக்கணும். வாயில் சொல்கிறதோடு நிற்கக்கூடாது, செய்கையில் காமிக்கணும். சிலர் வாயில் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க செய்கை பார்த்திங்கன்னா உள்டாவாக இருக்கும். அதை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. நம்ம தான் அதை பார்த்து திருந்தணும். ஆனால் அவங்க அதிலே தான் நிற்பாங்க. அது வந்து என்ன போதகம்? கள்ள போதகம் தான். அதை தன்னைத்தானே வஞ்சிக்கிறது, மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது, அது சரி கிடையாது. நம்ம நிதானித்து பார்க்கணும், நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்ம அதே வகை கடைப்பிடிக்கிறோமா, கிறிஸ்துவின் நடக்கிறோமா, கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றுறோமா அப்படின்னு நினச்சி தான். அதுமாதிரி சிலர் வந்து அதுமாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்கள பார்க்கக்கூடாது. நமக்கு தேவையில்லாது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அது வந்து அவங்களோட பர்சனல் வாழ்க்கை அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, உபதேசியாக இருக்கிறாங்க, வாத்தியமாக இருக்கிறாங்க, மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரையும் பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்கணும். அவருடைய அடிச்சுவடை மட்டும்தானே செய்யணும், பின்பற்றணும். நமக்கு தேவை யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பொக்கிஷம் போல் நமக்கு இருக்குது. அதனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை நம்ம தள்ள முடியாது, தள்ளவும் கூடாது. அதே மாதிரி அப்போஸ்தலர் 1:8 கூட பாருங்கள், பரிசுத்தாவி உங்களுக்கு தொடர்பு பலனடைந்து நம்ம என்ன செய்கிறோம்? பலனடைகிறோம். அப்போது பரிசுத்தாவை நம்ம பலனடைந்து நம்ம சாட்சிகளாக ஜீவிக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம சொல்லப்பட்டிருக்கோம் எப்படி? அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டபடி நம்ம சாட்சிகளாக ஜீவிக்கிறோமா? நம்ம நிருபமாக இருக்கிறோமா அவருக்கு? இல்லை. அப்போ நம்ம சாட்சிகளாக இருக்கிறோமா? இல்லை. சில சாட்சி சொல்ல பயப்படுவாங்க பாருங்கள். சாட்சின்னு சொன்னவுடனே அப்போ தான் பாத்ரூம் ஓடி போயிடுவாங்க, எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம அப்படிலாம் இருக்கவே கூடாது. பகிரங்கமாக சாட்சி சொல்லணும். ஆண்டவருக்காக நம்ம செய்த தப்பிதங்கள் எல்லாம் சிலர் நல்லா அவங்க செய்த தப்பிதங்கள் எல்லாம் சொல்லி ஒரு சாட்சியாகவே சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னா அது ஆண்டவர் பார்க்குறாரு, பரலோகத்தின் தேவன் பார்க்குறாரு. எனக்காக சாட்சி சொன்ன உண்மையாக சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ நமக்கு அது என்னது? ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறதுனால நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஏன்னா ஒவ்வொரு நாளிலும் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும், கழுவணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஜபத்தின் மூலமாக, வேதவசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய வாழ்க்கையை வந்து சிறக்கணும்னா இயேசுவையே பற்றி பிடித்து கொள்ளணும். அவளை அடித்து உள்ளே பின்பற்றி ஓடிக்கிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்வார். நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு யார் உதவி செய்கிறது? பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்வார். ஏன்னா அவருடைய பலத்தில் தான் நம்ம நிற்கிறோம். நம்ம சாட்சிகளாக நிறுத்தணும். பலன் அடைவீர்கள் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்கிறாரு. இயேசு தான் சொன்னதை வாழ்ந்து காட்டினவர். வேறு யாரும் வாழ்ந்து காட்டலை. ஏன்னா மாம்சம் மண்ணினால் செய்யப்பட்டவங்க, மண்ணினால் உண்டாக்கப்பட்டவங்க அப்படியே வாழ்ந்து காட்ட முடியும். தவறு வர்றது சகஜம்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? வாழ்ந்து காட்டினார். இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். பசி, பட்டினி, தாகம் எல்லாமே இருந்தது. அவருக்கு தூக்கம் இருந்தது, பாடுகள் இருந்தது, மரணம் இருந்தது. நாம் என்ன செய்யணும்? அது போல் வாழணும். அவரையே பின்பற்றி முன்மாதிரியை வச்சு நமக்கு வாழ இயேசு வழி காட்டணும். அது மட்டும் இல்லை, அவரை விட்டு நம்ம ஒரு அளவு கூட பிசகவே கூடாது. வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு தான், செத்தாலும் இயேசு தான் அப்படி சொல்லி நம்ம ஒரு முடிவோடு நம்ம என்ன செய்யணும்? நம்ம களத்தில் இறங்குவோம். அது மட்டும் இல்லை, கடைசி காலமாக இருக்கிறதுனால ஆண்டுடைய வருகையில் இப்போ வர்ற சமீபமான காலத்தில் விசுவாசத்தை காண்பேனோன்றாரு. அப்போ விசுவாசத்தை காணக்கூடாதபடி கூட நம்மளால் இருக்க முடியுன்றது அர்த்தம். அப்படின்னா அவர் சொல்கிறாரு விசுவாசத்தை காண்பேனோன்னா அந்தளவுக்கு மோசமாக இருப்போம். ஏன்னா ஜனங்கள் வந்து இப்போ கடைசி காலத்தில் இருமாப்புள்ளவர்களாகவும் தன் இச்சையின்படி போகிறாங்க. பாவத்தை செய்து தண்ணி போல செய்கிறாங்க. நம்ம கண்ணால் ஒருத்தர் செய்த தெரியுது. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? அதை சொல்ல முடியாது. சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கடின இருதயம், இரும்பான இருதயம், இப்போது கல்லான இருதயம் ஜனங்களுக்கு இப்போ வந்துருக்குது. ஏன்னா ஆண்டோடைய வருகை நெருங்கி போகிறதுனால கடைசி காலத்தில் சத்துரு தீவிரமாக வேலை செய்யலாம். எல்லாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். அவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் ஆயத்தப்படுத்தலாம். கடன்னு நிறைய தற்கொலைகள், மரணங்கள்லாம் நிகழுது, ஆக்சிடென்ட் நிகழுது. எல்லாம் இதுக்காக, இந்த காரணம்தான். அதனால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரே நம்பி நம்ம பாவங்களை மன்னிக்கப்பட வச்சு ஆண்டோடைய கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணுவோமோ தெரியாது. நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கணும். எல்லாத்தையும் அறிக்கையிட்டு அவர் பாதத்தில் சிலுவை வானத்தை தியானித்து அவரோட ஐக்கியமாக இருந்தோம்னா நம்ம பரலோகராஜ்யம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். கட்டாயமாக இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுங்க, பரலோக ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுங்க. God bless you all. Thank you.